Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. சிலருடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா அப்படியே கோடீஸ்வரர்களாகவே இருக்காங்க. கோடீஸ்வரர்களுக்கு என்ன ஜாதக அமைப்பு? அதான் நீச்ச பங்கம் ஃபஸ்ட்டுண்ணா. அடுத்தது வந்து குரு நல்லாயிருக்கும். ஒரு ஜாதகத்தில் குரு கொஞ்சம் நல்லா இருந்துட்டால் கண்டிப்பாக அவன் எப்படியா இருந்தாலும் பலரால் பாராட்டப்பட்டு, அதே போல் ராகு கேது இந்த திடீர் பெரும் பணக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது வந்து ரொம்ப விசேஷம். அதே போல் கெட்டவன் கெட்டிட்டால் கிட்டிடும் ராஜயோகம்லாம் இருக்குது. கெட்ட கிரகம் 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி இவங்கெல்லாம் 6ஆம் அதிபதி இவங்கெல்லாம் கெட்டுப்போய் அவங்கெல்லாம் வந்து குபேர சம்பத்து தான், அதாவது ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நீச்சபங்க ராஜயோகம், கெட்டவன் கெட்டிட்டால் கிட்டிடும் ராஜயோகம், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 33 வயசு வரைக்கும் பிச்சை எடுப்பாங்க. அதாவது சிலவங்கெல்லாம் பிச்சை எடுப்பாங்க. 33 இயர்ஸ் மோடிஜி ஜாதகம்லாம் பார்த்துருங்க, ஒன்றுமே இருக்காது. எம்ஜிஆர் ஜாதகம் பார்த்து இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஆனால் அடுத்தது ரூல் பண்ணுவாங்க, சாவர வரைக்கும் இருப்பாங்க. செத்த பிறகு அந்த புகழ் மறையாது. இதெல்லாம் தான் தாய் வயிற்றுக்குள்ளே வரைச்சவே ஆசீர்வாதம் வாங்கிட்டு வரணும் எல்லாரும் நினைக்கிறாங்க. கரு உருவான வரைச்சவே தாய் வாங்கக்கூடிய ஆசீர்வாதம் தான் அந்த குழந்தைக்கு நல்லாயிருக்கும். நிறைய பேர் ஏன் ஒரே தாய்க்கு 10 குழந்தை பிறக்குது, ஒரு குழந்தை ஏன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகுது, மற்ற 9 காணாத போயிடுது. அந்த உருவாகுது இல்லைங்களா, அந்த பாண்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் தாய் வாங்கக்கூடிய ஆசீர்வாதம், அந்த அனுகிரகம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருக்கட்டும், பிதிருஸ்தானமாக இருக்கட்டும் வலிமையாக பெறும். அதே போல் குருவுடைய அனுகிரகம், ராகுவுடைய அமைப்பு வந்து வேறு லெவலில் இருக்கும். அதே போல் செவ்வாய் 7 வருஷம்தான் இருக்கும். ஆனால் 700 வருஷத்தில் அவன் சம்பாதிக்காததை செவ்வாய் கொடுக்கும். அதே போல் செவ்வாய் சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம், நீச்சபங்க ராஜயோகம், செவ்வாயுடைய அமைப்பெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஊரை நிர்மாணிக்கக்கூடிய லேண்டை வச்சுருப்பான். ஒரு ஊரே மன்னர்கள் வச்சுருந்த லேண்டெல்லாம் அவங்கக்கிட்ட இருக்கும். சிலவங்க தலைமுறையாக பார்த்தீங்கன்னா மண்ணிலே இருப்பாங்க. செவ்வாய் இருக்கும், குரு பார்வை இருக்கும், குருவுடைய கேந்திரத்தில் இருக்கும், அந்த சந்திர கேந்திரத்தில் இருக்கும். இதெல்லாம் நிறைய சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம், கஜகேசரி யோகம், இந்த யோகங்களும் நல்லா இருக்கும். சூரிய புத ஆதித்ய யோகம்லாம் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க பர்சன். ஸோ ஒன்று ஜாதகத்தில் வந்து சிலது வந்து விரயஸ்தானாதிபதி விரயமாகவே இருப்பான். 12ஆம் அதிபதி இப்போ மிதுனம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ரிஷப லக்னமே இருக்கட்டும். 7ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியுமான செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறான்னு வச்சுங்களேன், இவன் பேரில் எதுவுமே வச்சுக்கூடாது. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் எல்லாம் போடும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் மாற்றி விட்டுரு, எல்லாத்தையும் மாற்றி விட்டுட்டு நீ வேலைக்காரனாக இருந்துருவேன். அது என்னைக்காக இருந்தாலும் ஒரு நாள் அது வேலையை காட்டுது. எல்லா நாளும் செல்வி கூட இருந்து காப்பாற்ற முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? 12ஆம் அதிபதி ஆட்சி பெற்று 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சமயத்தில் அது என்னைக்காக இருந்தாலும் அவங்கள நெகட்டிவ் பண்ணுறதா தான் நான் நிறைய ஜாதகத்தில் பார்த்தேன். அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தான். எப்படி இப்போ எனக்கு நேரம் சரியில்லைன்னா இந்த சொத்தையோ இது எல்லாத்தையும் என் மனைவி பேரில் மாற்றிட்டா தப்பிச்சுக்கலாமா? தப்பிச்சுக்கலான்னா அவங்க உங்களுடைய ஜாதகம் வேலை செய்யாது. இல்லைன்னா நான் ஒன்று சொல்கிறது தான், நேராக இது மாதிரி நமக்கு நம்ம பிறந்த ஜாதகம் சரியில்லை, உங்கள் ஜோசியர் சொல்லிட்டாரு, எதை பற்றியும் கவலைப்படாது. உங்களுக்கு பிறந்த ஜாதகம் நீ ஒன்றும் சரியாக வர மாட்டேன், உனக்கு நீ இதோட அவுட்டு அப்படின்றாங்கன்னு வச்சுங்க, எதை பற்றியும் கவலைப்படாதுங்க. நேராக கிளம்பிட்டுங்க. ஸ்ரீவாஞ்சின்னு ஒரு கோயில் இருக்குது, வாஞ்சிநாதர் கோயில்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. வாஞ்சிநாதர் சுவாமி, மங்களாம்பிகை. ஸ்ரீவாஞ்சியில் போயிட்டு 2 விளக்கேற்றுங்க. ஒன்று குளத்தங்கரையில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு, ஒன்று யமதர்மனுக்கு. உங்களுக்கு கண்டம், உயிர் பிரச்சனை, உங்களுக்கு ப்ராப்ளம், சொத்து போயிடும், தொழில் போயிடும், இது போயிடும், நீ இதோட தெருவுக்கு வந்துடுவ, எல்லாம் இருக்கும். நேராக வாஞ்சிநாதர்கிட்ட போயிட்டு அந்த குருக்கள்கிட்ட பேசிட்டு, இது மாதிரி எனக்கு ஜாதகத்தில் தோஷம், இந்த ஜாதகத்தை வச்சுட்டு உங்களே நீங்கள் தத்து கொடுத்துடணும் கோயிலுக்கு. எப்படி? அதாவது உங்கள் அப்பா வந்து தத்து கொடுக்கணும், அம்மா வந்து தத்து கொடுக்கணும்லாம் கிடையாது, நீங்களே கொடுக்கலாம். ஆமாம், 12 வயசுக்கு மேலே ஆனவங்க அவங்களே கொடுத்துக்கலாம். ஒரு குரு பரியாயம் ஆயிடுச்சுன்னா அவங்களே கொடுத்துக்கலாம்.
நீங்களே கொடுங்க. ஸ்ரீ வாஞ்சிநாதர்கிட்ட தத்து கொடுத்துட்டிங்கன்னா ஆம்பளையாக இருந்தால் இனிமேல் கோயிலில் சங்கல்பம் பண்ணுறச்ச ராமசாமி இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ராமசாமி தத்து கொடுத்துட்டாரு, இனிமேல் அவர் பேர் வந்து வாஞ்சி ராமசாமின்னு கோயிலில் சங்கல்பம் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பொண்ணு வந்து கௌரின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, மங்கள கௌரின்னு இனிமேல் சங்கல்பம் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இந்த ஜாதகம் வேலை செய்யாதுன்றது ஐதீகம். நிம்மதியாக இருக்கலாமே, எதுக்கு பயப்படுறீங்க? என்ன மிஞ்சி போனால் 1000 ரூபாய் ஆக போகுது, இங்கேருந்து போகிறதுக்கு அங்கே ஒரு 1000 ரூபாய் செலவாகட்டும். 2000 ரூபாயில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷத்தை தீர்த்துட்டுவாங்க. இதுக்கு வந்து 20 லட்சம் பரிகாரம்ன்றது அதெல்லாம் ஒன்றும் வேலையாக ஓமம் வளர்த்தா போயிடுமா? சிம்பிள். நம்ம ஆளுங்க எல்லாமே முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. தத்து கொடுக்குறதுன்றது ரொம்ப விசேஷம். நம்மதில் தான் அந்த பழக்கம் உண்டு, தெய்வத்துக்கு தத்து கொடுக்குறது. ஒரு குழந்தைக்கு பாலாரிஷ்டம் இருந்தால் தத்து கொடுத்துரும், அந்த தத்து காப்பாற்றப்படும். எப்படி? அன்னிலேருந்து அது தெய்வத்துக்கு உண்டான அனுகூலம். அந்த ஜாதகம் அன்னிலேருந்து வேலை செய்யும். ஸோ அது போல தான். இப்போ நீங்கள் கேட்டீங்க, நல்ல கேள்வி இது. இவ்வளோ நாள் எந்த நிகழ்ச்சியிலே சொல்ல. ஸோ அந்த தத்து கொடுக்குறது வந்து இப்போ வாஞ்சிநாதர் கோயில்ன்றது நான் சொன்னேன், எனக்கு தெரியும், அது ஒரு சிறப்பான இடம். உங்களுக்கு நிறைய இடத்துல தத்து கொடுக்குற கோயிலெலாம் இருக்குது. அதுபோல் அந்தந்த ஏரியாலே கொடுத்துக்கலாம். செல்வி சொன்னதுனால வாஞ்சிநாதர் எப்படின்னு உடனே அடுத்தது ஒரே பாக்ஸாக போடுவாங்க. வாஞ்சிநாதரை பற்றி சொல்லுங்கள், வாஞ்சிநாதர் யாரை பார்க்கணும், வாஞ்சிநாதரில் குருக்கள் பேர் சொல்லுங்கள். நீங்களே போய் பார்த்துக்கோங்க. அங்கே வந்து தத்து கொடுக்கறதுக்குன்றது ஸ்ரீவாஞ்சியம்ன்றது ரொம்ப விசேஷம். அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதகத்தில் திசையே சரியில்லைன்றாரு, உங்கள் ஜோசியரே சொல்கிறாரு, உங்கள் ஃபேமிலி ஜோசியரே சொல்கிறாரு, நீ இப்படி இருக்கணும், அப்படியே பயப்படவே பயப்படணும், நேராக போய் தத்து கொடுங்க. நீங்கள் டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக பார்த்து சித்ராண்ணங்கனுக்கு மெசேஜ் போடும். எனக்கு போடணும்னு அவசியம் இல்லை, அந்த அளவுக்கு அது வேலை செய்யும். இதெல்லாம் எப்படி நீங்கள் படித்து தெரிஞ்சுட்டு தான், அனுபவபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்டு? படித்தது கொஞ்சம், பட் ப்ராக்டிக்கலாக பண்ணுறது தான். இப்போ திருக்கொல்லிக்காடுன்னு ஒரு கோயில் இருக்குண்ணே, பொங்கு சனீஸ்வரர் கோயில். உங்களுக்கு தெரியும், குமுதத்தினுடைய ஆசிரியராக இருந்தவர் பிரியா கல்யாணராமன். கோயில் சொல்லும் கதைகள்லாம் எழுதினவர், என் நெருங்கிய நண்பர். நானும் அவரெல்லாம் அந்த காலத்தில் இந்த கோயிலெலாம் தேடுவோம். இந்த திருக்கொல்லிக்காடுன்றது திருவாரூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி போயிட்டு அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் உள்ள கிராமத்துக்கு போனோம். நாங்கள் போகிறச்சா அங்கே விஸ்வநாத குருக்கள்னு, இப்போ வந்து சிவகுமார் குருக்கள் இருக்கார், அவங்க அப்பா தான் விஸ்வநாத குருக்கள். ஆனால் இந்த மாதிரி ஒரு அற்புதமான கோயில் இருக்குன்னு இதை தேடுவோம். நாங்கள் சொல்கிறது 25 வருஷத்துக்கு முன்னாடி. அங்கே போனால் அவர் இல்லை. ஆட்டோவில் போய் அவர் ஒரு 10 கிலோமீட்டர்லேருந்து அவர் வீட்டிலேருந்து கொண்டு வந்து அந்த கோயிலை திறந்து அந்த கோயிலுடைய இதெல்லாம் வரலாறுலாம் கேட்டு அதனுடைய விசேஷத்தெல்லாம் பண்ணி, அங்கே பார்த்தீங்கன்னா சனி பகவான் அகப்பையோடு இருப்பார். மகாலட்சுமி கூட இருக்கக்கூடிய ஒரே சனி பகவான் கோயில் அது. மகாலட்சுமிக்கு தனி சன்னிதானம், சனி பகவானுக்கு சன்னிதானம், எதிரில் பைரவர் இருக்கக்கூடிய கோயில். அந்த கோயிலுடைய வரலாறு, அந்த கோயிலுடைய இதெல்லாம் எழுதி பிரியா கல்யாணராமன் அழகாக எழுதி அதை வந்து நான் பரிகாரமாக திருக்கொல்லிக்காடு பொங்கு சனீஸ்வரர் இன்றைக்கி நிறைய பேர் சொல்வார்கள் இப்படி அப்படின்னு. ஆனால் இதை வந்து நாங்கள் அன்றைக்கி வந்து பிரியா கல்யாணராமன் ஒரு நண்பர் எனக்கு கிடைச்சனால ஒரு இடமா இது மாதிரி சுற்றி இந்த பொங்கு சனீஸ்வரர் போயிட்டு, இன்றைக்கி அந்த பொங்கு சனீஸ்வரர் கோயிலுக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, இலங்கையுடைய ஜனாதிபதியாக இருந்தார் இல்லைங்களா ரணில் விக்ரமசிங்குக்கு நான் ஒரு ஜோசியம் பார்த்தேன், சவேரா ஹோட்டலில் தான். அவர் அப்போ வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். என் நண்பர் சக்கரவர்த்தின்னு இருப்பார், உங்களுக்கு தெரியும், பிஜேபியில். அவருக்கு நெருங்கிய நண்பர் இவர். செல்வி வாயா ஒன்று பார்க்கணுன்றாருன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனார். நான் ஜாதகம் பார்த்து என் வாயில் சனி எனக்கு சரியில்லை, உங்களுக்கு காலில் ஒரு பிரச்சனை வந்துடும், அந்த கால் ப்ராப்ளத்தினால உயிருக்கே கண்ட வரும்ன்ட்டு. அவருக்கு அதை விரும்பலை, ஏன்னா என்ன தான் இருந்தாலும் ஒரு பெரிய லெவல். சரி நெக்ஸ்ட் போகலாமா சக்கரவர்த்தி, அடுத்த அப்பாயின்மெண்ட்டுன்ட்டார். சக்கரவர்த்தி அண்ணன் வேறு கேட்டார், ஏன் இது ஏதாவது சொல்ல வந்தால் நல்லது சொல்லிட்டு போய் ஏன் இப்படியா இருக்கிறேன். இல்லைண்ணே இது மாதிரி பிரச்சனைண்ணே, அவருக்கு சொல்லுங்கண்ணே, இந்த ஒரு கோயிலுக்கு மட்டும் அவர் வரணுண்ணே, சனி பகவான் கோயிலுக்கு போய்ட்டு சொல்லுங்கண்ணே, பொங்கு சனீஸ்வரர் தானே போகணும், திருநள்ளாறு போகக்கூடாது, அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வரணுண்ணே, அதை மட்டும் சொல்லுங்க, நீயே சொல்லிடுன்ட்டார். சரி திருப்பி உள்ளே போய் சொன்னேன், திருக்கொல்லிக்காடு நீங்கள் வரணும், கண்டிப்பாக வருவீங்க, அந்த கோயில் மட்டும் ஞாபகம் வச்சுங்க, இது மாதிரி பிரச்சனை. ஓகே யூ டெல் டு சக்கரவர்த்தின்ட்டு போயிட்டார். அவர் ஊருக்கு சிலோன்லாம் போயிட்ட பிறகு அவருக்கு நோய் வந்து காலில் ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. சொன்ன மாதிரி பிரச்சனை வந்து சொன்ன மாதிரி இல்லை, ஜாதகத்தில் இருந்த மாதிரி. புரியுது. அதுக்கப்புறம் லண்டனில் போய் பெரிய சர்ஜரியெல்லாம் பண்ணி தப்பிச்சார். தப்பிச்ச உடனே சக்கரவர்த்தி அண்ணன் தான் சொன்னார் அவருக்கு. அவர் போய் பார்த்து, நாங்கள் அன்றைக்கே சொன்னாங்க இது மாதிரி. எஸ்
நம்ம அந்த கோயிலுக்கு போகலான்ட்டார். எந்த கோயிலுக்கு? திருக்கொள்ளிக்காடுக்கு. எங்கள் நிலைமை எப்படி இருக்குது பாருங்கள். அதான் அனுபவம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் வந்து எங்கிட்ட எல்லாமே இருக்குது. அப்போ வந்து போர் உக்கிரமாக இருக்கக்கூடிய பீரியட் சிலோனில் வந்து தீவிரமான பீரியட். பிரபாகரன்ஜி வந்து தலைவர் பிரபாகரனுக்கும் இவங்களுக்கும் அந்த ஆக்ரோஷமான போர். அவர் இறக்கிறதுக்கு 2 மாதம் முன்னாடி. அப்போ யோசிச்சுக்கிங்க. ஸோ நாங்கள்லாம் திருச்சிக்கு போயிட்டோம். திருச்சிக்கு ஒரு ரணில் விக்ரமசிங்கே வந்துட்டார். நல்ல நண்பர்கள், சக்கரவர்த்தி அண்ணன் மாதிரி அவருக்கு நிறைய நண்பர்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்காங்க. உமாபதி சார், இவர் எல்லாரும். நாங்கள்லாம் காரில் போகிறோம். பென்ஸ் கார் போகுது. சக்கரவர்த்தி சொன்னார், நீ கூட பாப்பா உன்னோட பேசின்னு வரணுன்றாரு சொல்லிட்டு என்னை முன்னாடி உட்கார வச்சிட்டார். நான் வந்து போகிறேன். அப்போ வந்து உங்களுக்கு தெரியாது, அதாவது அவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர். சூழ்நிலை தெரியாதனால ஒரு சாதாரண ஒரு லெவல் போலீஸ் இருந்தது, எஸ்கார்டு இருந்தது. ஏன்னா வேற்று இதனால அந்த ப்ரோட்டோக்கால் படி இருந்தது. அது கம்யூனிஸ்ட் ஏரியா, உங்களுக்கு தெரியும். அந்த பெல்ட் ஃபுல்லாக கம்யூனிஸ்ட், நாகை இதெல்லாம். திருச்சியிலேருந்து கான்வாய் கிளம்பிடுச்சு. வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தள்ள திருவாரூரில் தாண்ட பார்த்தா கம்யூனிஸ்ட் போராட்டம் பெரிய லெவல். கோயிலாண்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000-10,000 பேர் நிற்கிறாங்க. நின்னா பரவாயில்ல, இவ்வளோ பெரிய கள்ளத்தூக்கி போட்டுறாங்க. அன்றைக்கி நமக்கு சந்திராஷ்டிரமம், நான் முன்னாடி உட்காந்து கிடக்கிறேன். பென்ஸு காருனால கடவுள் புண்ணியத்தில் அந்த ஸ்க்ராட்ச் ஆகி நிற்கிது. ஆமாங்கண்ணே, கண்ணாடி மேலே போட்டானே, இவ்வளோ பெரிய கள்ளத்தூக்கி போட்டான். அப்படி இப்படின்னு போயிட்டு கோயிலுக்குள்ளே போயிட்டோம். நீங்கள் நம்ப மாட்டீங்க, வெளியிலேருந்து என்ன குரல் தெரியுமா? கொல்றது எங்கள் இனத்தை, பரிகாரம் செய்கிறது தமிழ்நாட்டு கோயிலை, இதுக்கு உறுதுணையாக இருக்கிறோம் தமிழ் ஜோசியக்காரன், இவனை ஃபஸ்ட்டு கொல்றான். எப்படி நீங்கள் அந்த திருக்கொள்ளிக்காடு அந்த இதெல்லாம் இன்னும் அந்த பேப்பர்லாம் இருக்கும் கட்டிங். அன்றைக்கி தமிழ் மனநிலை அப்படி தான் இருந்திருக்கு. மக்கள் அப்படி உள்ளே உட்காந்துருக்கோம். உடனே தமிழ்நாட்டில் இருக்கிற இன்டெலிஜென்ஸ், அப்போ ஜாபர் செட் சார் இருந்தார், கலைஞர் பீரியடு. அவருக்கு உடனே ஃபோன் அடிக்கிறோம். என்ன சார் இது மாதிரி கொஞ்சம் இப்போ தான் எனக்கு நிலவரெல்லாம் கிடச்சிது, கொஞ்சம் அவர் அங்கேயே கோயிலில் உட்காந்து இந்த பூஜை மட்டும் கொஞ்சம் நேரம் கண்டினியூ பண்ணுங்கன்னார். இல்லை பூஜை கொஞ்சம் நேரம் ஆகும் சார். ஏன்னா அவருக்கு ரணில் சாருக்கு அப்போ தான் அந்த ஆப்ரேஷன் பண்ணி கீழே உட்கார முடியாமல் ஒரு சேர், அந்த கோயிலில் சேர் கூட கிடைக்கல. அப்புறம் பக்கத்து வீட்டிலேருந்து கிராமம் தானே, அந்த கோயிலில் திருக்கொள்ளிக்காடுக்கு வந்தார் ரணில். வந்து அந்த உட்காந்து பூஜை 1 ஹவருக்குள்ளே போலீஸ் பெட்டாலியன்லாம் ஃபுல்லாக வந்துடுச்சு. அங்கேருந்து மதுரை வரைக்கும் கான்வாய், பிரைம் மினிஸ்டர் கான்வாய் கொடுத்துட்டாங்க. கொடுத்து தப்பிச்சோம் புண்ணியம் வந்து அப்புறமா சென்னையில் இறங்கி அவர் கிளம்புற வரைக்கும் முடிச்சுட்டு, அது அந்த லெவல்லாம் எங்கள் ஜாதகம் வந்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, திருக்கொள்ளிக்காடுன்றது நாங்கள் போய் தேடுற சமயத்தில் எங்களுக்கு தெரியாது இங்கே வந்து ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி இந்த கோயிலுக்கு வருவார்னு. ஆனால் அதுக்கு அந்த தெய்வம் கருவியாக எங்களை வச்சிருந்ததுன்னு சொல்ல வந்தது தான். நாங்கள் பெரிய ஆளுன்னு சொல்ல வரல. அதனால் அந்த பிரியா கல்யாணராமன் இது போல் ஸ்ரீவாஞ்சி கோயில் மாதிரி ஒரு இடத்துலையும் ஒரு விசித்திரம் தமிழ்நாட்டு கோயிலில் அவ்வளோ இருக்குங்க. தமிழ்நாட்டு கோயிலில் வந்து நீங்கள் சுற்றுறதுக்கெல்லாம் இந்த ஆயுசு பத்தாது. ஒரு கோயிலையும் ஒரு விசேஷம் இருக்கும். சாதாரண விசேஷம்லாம் கிடையாது, பிரமிக்கத்தக்க விசேஷம் இருக்கும். தங்கத்தினுடைய விலை 1 லட்ச ரூபாய் தாண்டும் அப்படின்றாங்க. நம்ம சொல்லிக்கினே இருக்கோம்ல சார். உண்மைதானா? வந்துடும் சார். 1 லட்சம் வருமா? கண்டிப்பாக வரும். இன்னும் நீங்கள் 1 வருஷம் வரும், 1 லட்சம் வரும். 10 வருஷம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா 2 லட்சம் வரும். நம்ம வேறு என்ன வரும்? யுத்த பூமி வரைச்சு தங்கம் தான் விளையாடும். அதில் என்ன உங்களுக்கு டவுட்? நீங்கள் கோயில்களுடைய சிறப்பை பற்றி சொன்னீங்க. இதில் குறிப்பிடத்தகுந்த கோயில் வந்து திருவண்ணாமலை கிரிவலத்தில் என்ன அப்படி தனிச்சிறப்பு? அப்படி இல்லை சார். ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கணும், திருவண்ணாமலையில் அக்னியுடைய இடம், பஞ்சபூதத்தில் அக்னி இடம். நான் ஏற்கனவே சொன்னது தான், ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் முருகர் கோயிலில் திருச்செந்தூர் கோயில் சிறப்பான கோயிலா? எப்படி பழனியை தாண்டி திருச்செந்தூருக்கு சிறப்பு? பழனினா செவ்வாய், குருன்னா இங்கே வந்து அறுபடை வீடில் திருச்செந்தூர் வந்து குருவுடைய பாவம்.